வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்றைக்கி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நியூ இயரை. நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்பீங்க. அதில் ஒரு சில பேர் இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படிங்கிறதையே ரெசல்யூஷனாக எடுத்தவங்க எடுத்துகிட்ருக்கிறவங்கலாம் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இங்கிலீஷ் பேசுகிறதுக்குன்னு ஒரு சில டிப்ஸ் இருக்குது. இந்தந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும் அப்படின்னு. அதில் ஒரு மெத்தட் தான் ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில். அதை பற்றி நான் முன்னாடியே உங்ககிட்ட நிறைய தடவை நான் பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தான் எடுத்துகிட்டு பேச போகிறோம். ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன 5 ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்ச், இதை பற்றி பேசலாம். தென் அதுக்கப்புறமா ஹெல்மெட் பற்றி பேசுவோம். தென் அதுக்கப்புறம் இன்சென்ஸ் ஸ்டிக், ஊதுபக்தி இருக்குது இல்லையா, அதை பற்றி பேசலாம். தென் 2 இமேஜினேஷனாக ஒரு திங்ஸ், ஒன்று வாட்டர் பற்றி பேசுவோம், தண்ணீர் பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன், நேச்சர்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட், யூனிவர்சல் திங்ஸ் இருக்குது இல்லையா, மூன் இருக்குல்ல, த சன், த ஸ்கை, த ஸ்டார், அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நிலா, மூன் பற்றி பேசலாம். இந்த 5 ஆப்ஜெக்டை பற்றியும் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படி ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மெத்தடோ உங்களுடைய ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் ஒரு நல்ல மெத்தட் தான். இந்த ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். செங்கல்பட்டில் அலிசன் மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் புக் ஃபேர் நடக்குது. அதில் ஸ்டால் நம்பர் 26 நம்மளுடைய புக்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களில் யாருக்காவது புக் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் கெட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரவுட் மொமெண்ட் இன் மை லைஃப் அப்படின்னே நான் சொல்வேன். சென்னையில் நடக்கக்கூடிய புக் ஃபேரில் நம்மளுடைய புக்கை நம்ம ஒரு ஸ்டாலில் வைக்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு புக் ஃபேர் போகிறது எனக்கு பழக்கம் உண்டு. இந்த வருஷம் நம்மளுடைய புக் புக் ஃபேரில் இருக்குது அப்படிங்கிறது ரியலாகவே எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஒன் ஆஃப் மை ப்ரவுட் மொமெண்ட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஸ்டாலில் அப்படிங்கிறதெல்லாம் நான் கம்மிங் வீக் தேர்ஸ்டே வீடியோவில் நான் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது இல்லையா, அதை பற்றி இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேசலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், திஸ் இஸ் கால்ட் எ ஸ்மார்ட் வாட்ச். I bought this watch 6 months ago. When I went to buy this watch, I saw my friend. After such a long time I met her. I was very happy. இப்போ நம்ம என்னென்ன விஷயம்லாம் பேசணும். இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இதை நான் 6 மாதம் முன்னாடி நான் வாங்கினேன். இந்த வாட்சை வாங்க போகும்போது நான் என்னுடைய ஃப்ரெண்டை பார்த்தேன். ரொம்ப நாள் கழித்து நான் அவளை சந்தித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பற்றி பேசியாச்சு. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கு தோன்ற விஷயங்கள், உங்களுக்கு கற்பனையை கலந்த விஷயமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஹெல்மெட் பற்றி பேசலாமா? திஸ் இஸ் கால்ட் எ ஹெல்மெட். இட் இஸ் அ ரெட் இன் கலர். ஐ do not know how to say the shape. People should wear helmets while driving. But nowadays most of the pillion riders do not wear helmets. நம்ம என்ன சொன்னோம் இப்போது, இது பேர் ஹெல்மெட். இது ரெட் கலரில் இருக்குது. எனக்கு இதோடைய ஷேப்பை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஒன்றும் இப்போதைக்கு மேத்தமெட்டிக்கல் ஷேப்ஸ் எல்லாம் கற்றுக்கல. நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்காக கற்றுக்குறோம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை சொல்லுங்கள். எனக்கு இதோடைய ஷேப் தெரியும்னா ஷேப் தெரியும்னு சொல்லுங்கள். ஷேப் தெரியாதுன்னா ஐ do not know how to say the shape. எனக்கு ஷேப் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணியணும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைடர்ஸ் நம்ம யாரை சொல்லுவோம்? காமெண்ட்டில் தெரிஞ்சவங்க எனக்கு பில்லியன் ரைடர் அப்படின்னா யார் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? அவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹெல்மெட் அணியறதில்ல. இதுதான் இப்போதைக்கு நம்ம இந்த ஆப்ஜெக்டில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்சென்ஸ் ஸ்டிக் பார்ப்போம். இன்சென்ஸ் ஸ்டிக் அப்படின்னா என்ன? ஊதுபக்தி, அதை பற்றி பேசுவோம். This is called an incense stick. It is black in color. There are many incense stick in this packet. People use incense stick while worshipping in temples, mosques and churches. It makes the surroundings feel good.
பீப்புள் லைக் இட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ். என்ன பார்த்தோம்? இது வந்து ஊதுபத்தி. இதுக்கு பேர் வந்து ஊதுபத்தி. இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. இன்சென்ஸ் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய இடங்கள், கோவிலாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எல்லா ஆலயங்களையும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம யூஸ் பண்ணாலே அந்த சரௌண்டிங்ஸ் வந்துட்டு ரொம்ப அந்த நறுமணமாக இருக்கும் இல்லையா? இட் மேக்ஸ் த சரௌண்டிங்ஸ் குட். அந்த சரௌண்டிங்ஸை வந்துட்டு ரொம்ப நல்லா அது கொண்டு வரும். தென் இதோடைய வாசனை வந்து மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, வாட்டர் பற்றி பேசுவோம். வாட்டர் இஸ் அன் எசென்ஷியல் திங் ஃபார் லிவிங். வித்தவுட் வாட்டர் வி காண்ட் மேனேஜ் எ டே. வாட்டர் இஸ் கலர்லெஸ். Water can adapt to all vessels. Like water, try to adapt in all situations. என்ன தண்ணீர் அப்படிங்கிறது வந்து நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தண்ணீர் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று. நம்மளால் வந்து ஒரு நாள் கூட வந்து தண்ணீர் இல்லாமல் நம்மளால் வந்து கடத்தவே முடியாது, நம்மளால் இருக்கவே முடியாது. அதுக்கு வந்து எந்த விதமான கலருமே கிடையாது. எப்படி வந்து தண்ணியை வந்து நம்ம எந்த பாத்திரத்துக்குள்ளார போட்டாலும் அது அடாப்ட் ஆகிக்கும். ஒரு பானைக்குள்ளாரையோ, ஒரு டம்ளருக்குள்ளாரையோ, ஒரு வட்டாக்குள்ளாரையோ, எந்த பாத்திரத்துக்குள்ளார போட்டாலும் அது அடாப்ட் ஆகிக்கும். அது எல்லா இடங்கள்லையும், ஒரு ஆற்றுலையும் ஓடும், ஒரு குளத்துலையும் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் வந்து வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு பழகிக்கணும். ஃபைனல் ஆப்ஜெக்ட் மூன், நிலவு பற்றி பேசலாம். I like to see the moon. It is a fantastic experience. It is a nature's priceless gift. Every night after finishing my online class, I go to my terrace and see the moon. அதாவது நிலவை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அது இயற்கையோடைய ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட்டும் கூட. அது ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்னுடைய ஆன்லைன் கிளாஸை முடிச்சுட்டு நான் என்னுடைய மொட்டை மாடிக்கு போயிட்டு நான் வந்து நிலவை பார்ப்பேன். நிலவை பார்க்குறது எனக்கு வந்து வழக்கம். தட்ஸ் இட். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசணும். என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்ச் பற்றி பேசியிருந்தோம். தென் அதுக்கப்புறம் ஹெல்மெட், தென் இன்சென்ஸ் ஸ்டிக், தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர், மூன். இந்த 5 ஆப்ஜெக்ட் பற்றியும் நாம் இப்போ பேசணும். இதே மாதிரியே நீங்களும் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ அதை பற்றி பேசி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாயை திறந்து பேசணும். வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கும் உங்கள் மொபைலில், அதில் பேசுங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத நீங்களே லிசன் பண்ணி பாருங்கள். மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அகெயின் திருப்பியும் நீங்கள் மறுபடியும் அதை பேசுங்க. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்துட்டு அகெயின் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் அதை பண்ணாதீங்க. I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button. We'll see you on Thursday.